ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஜாப் பத்தி தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிப்மர்ல ஒர்க் பண்ற ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னும் நிறைய ஜாப் பத்தி வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து ஜிப்மர்ல ஒர்க் பண்றதுக்கானது. ஜிப்மர்ல ஒர்க் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஜாப் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், அப்ளிகேஷன் காஸ்ட் என்ன, இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இருக்கு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜிப்மரோட அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனுமே உங்களுக்கு அதில் தான் இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் 4/6/2024 டியூஸ்டே காலை 11 o'clock வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 24/6/2024 அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. மண்டே அன்னைக்கு ஈவினிங் 4:30 தான் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளே தேவைப்படுறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததா ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்மரோட அபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட் வந்து 2/7/2024 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அன்னையிலேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரிட்டன் எக்ஸாம் உங்களுக்கு என்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7/7/2024 சண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு காலை 9 o'clock ஸ்டார்ட் ஆகி 10 o'clock முடியுது. 1 hour எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்தராக இதை பற்றி உங்களுக்கான மெரிட் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெப்சைட் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலுமே அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல என்ன மாதிரி நல்ல ஜாப்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்து வேகன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அனஸ்தீசியாலஜி இருக்காங்க, அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, டென்டிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜி, எமர்ஜென்சி, இஎன்டில ஒர்க் பண்றதுக்கு, அப்புறம் வந்து ஃபாரன்ஸ் மெடிசன்ல, ஜென்ரல் மெடிசன்ல இருக்கு, ஜென்ரல் சர்ஜரி, அதுக்கப்புறம் வந்து ஜீடியாட்ரிக் மெடிசன்லயும் வந்து வேகன்ஸ் இருக்கு, மைக்ரோபயாலஜி, நியூக்ளியர் மெடிசன், இந்த மாதிரி ஆப்தால்மாலஜி, ஆர்த்தோபெடிக் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்கு. ஸோ அரௌண்ட் வந்து 27 டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ வேகன்சி இருக்கு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 போஸ்டிங் வந்து வேகன்சி இருக்கு. உங்களுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் அண்டர் கீழே நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் வந்து நீங்க அப்ளை பண்ணுவீங்க. இப்போ இதுல கொடுத்துருக்க ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இங்க எசென்சியல் குவாலிஃபிகேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்டா இருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்க அப்ளை பண்றதுக்கு எம்டி இல்லை வந்து எம்எஸ் டிஎம்ஏ முடிச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அது மட்டும் டென்டல் டிபார்ட்மெண்டா இருந்தது அப்படின்னா எம்டிஎஸ் முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட போறீங்க அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேற யாருக்காவது இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாலுமே மறக்காம வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கூட நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்துடலாம். அந்த செலக்ஷன் ப்ரொசீஜர் ஸ்டேஜ் 1ல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7/7/2024 சண்டே அன்னைக்கு காலையில் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி 10 o'clock முடியும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 1 hour எக்ஸாம் வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் 60 minutes வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. 40 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்க வந்து 80 மார்க் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. அடுத்தது ஸ்டேஜ் 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டிக்காக வந்து டைரக்ட் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து பாஸ் பண்ண எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கீழே வருவீங்க. அவங்க வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தரா வந்து எக்ஸாமுக்கு நீங்க வந்து எலிஜிபிளா இல்லை வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணுமா, அப்புறம் வந்து இன்டர்வியூ வரணுமா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்மரோட வெப்சைட்லேயே வந்து அடுத்தடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேனலை கூட ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நானுமே வந்து அப்டேட் பண்றேன். ஓவராலா 100%ல வந்து 80% வந்து நீங்க வந்து டெஸ்ட் எழுதுவீங்க இல்லையா, அதுல இருந்து வந்து பேஸ் எடுப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்க 20% நீங்க டைரக்ட் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுவீங்க இல்லையா, அதுல இருந்து பேஸ் பண்ணி உங்களை வந்து நீங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ 100% இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததா இன்கேஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு உங்களுக்கு வந்து ஜிப்மர்லேருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கார்டு வந்து எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப் வந்து 10th 12th நீங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் இதில் ஏதாவது இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். 10th 12th மார்க் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லை வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் உங்களுக்கான டிகிரி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். நீங்கள் எம்பிஎஸ் இல்லை வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்களா, என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட் வந்து வேணும். அடுத்ததான் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்களா, அதுக்கான டாக்குமெண்ட் வந்து வேணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ் அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், அதாவது கம்யூனிட்டி டாக்குமெண்ட் வந்து நீங்க வாங்கி கொடுக்கணும். நோ அப்ஜெக்டிவ் டாக்குமெண்ட் வந்து வேணும். இப்போ கரண்ட்ல எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும்
அது மட்டும் இல்லாம கோர்ஸ் கம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். நீங்க இன்கேஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா மட்டும் நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க இன்டர்வியூ அப்படின்னும்போது, அன்னைக்கு காலையில வந்து 8:30க்குலாம் நீங்க வந்து அங்க ரீச் ஆயிடணும். ஜிம்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அதுல வந்து நீங்க காலையிலேயே வந்து நீங்க ரீச் ஆயிடணும். அந்த செக்ஷனுக்கு வந்து போயிடுங்க. அடுத்ததா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி 80% வந்து நீங்க எழுதின எக்ஸாம்ல இருந்தும் 20% வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா? அத பேஸ் பண்ணி இருக்கும். நீங்க செலக்ட் ஆன பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து லிஸ்ட் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்து வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சென்னையில, கொல்கத்தா, மும்பை, டெல்லி, புதுச்சேரி இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டர்ல வந்து நடக்குது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சென்டர்ல எழுதுவீங்க அப்படின்றது நீங்க செலக்ட் பண்ணியிருப்பீங்களா? அத வச்சு இருக்கும். ஸோ வந்து நீங்க அது வந்து ஃபர்தரா வந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறமா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்க அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா, இவங்களோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்ல வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அத ஓப்பன் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்றதுமே இந்த வீடியோட கடைசியில இருக்கு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் பேஜ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா தனித்தனியா டீட்டெயிலா இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்டின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோல கூட இத பத்தி இன்னும் கூட டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இந்த 5 பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து தேவைப்பட்டது அப்டின்னா, நீங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான பேமெண்ட்டு நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனுக்கு நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும். உங்களோட பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஜெனரல் பீப்பிளா இருக்கீங்க. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து 1500, ஓபிசி வந்து 1500, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் 1200 வந்து பே பண்ணுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டிசேபிள் பெர்சனா இருந்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து நீங்க அப்ளிகேஷன் போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து பே பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட்டு. இந்த ஹால் டிக்கெட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து வரும். நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இத கலெக்ட் பண்ணிட்டு, அது ஹால் டிக்கெட்ட மறக்காம எக்ஸாமுக்கு வந்து கொண்டு போங்க. அடுத்தது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கான அந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதிலேயே குடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஜெனரல் செக்ஷன் வேணும் அப்படின்னா சொல்லுங்க. கண்டிப்பா கமெண்ட்ல சொல்றேன். ஸோ இவ்வளோதான் இதுக்கான டீட்டெயிலு. தேவைப்படுறவங்க வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் வந்து அப்ளை பண்றதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா கூட கண்டிப்பா வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் கூட இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கூட கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நான் பதில் சொல்றேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னுமே நிறைய ஜாப் பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ இருக்கு. அதை கூட வேணா செக் பண்ணி பாருங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்குற அது வரைக்கும் பை.